50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 4th டே. ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷனுங்க. ஒரு 2 நாளாக ஃபங்க்ஷன் போயாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். நேற்று பார்த்திங்கன்னா மதியம் வந்து விருந்தில் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். வேறு வழியில் எல்லோரும் சாப்பிடல, நான் ஃபீல் பண்ண வேண்டான்னு வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டேன். இது நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் இங்கேருந்து போகையிலேயே நல்லா வயிறு ஃபில் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு தான் கிளம்பிட்டேன். ஸ்மூத்தி ஒன்று போட்டு சாப்பிட்டாச்சு. இது வந்து நான் வந்து பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன். அதான் பவுட்ருனால் சத்துமா கஞ்சி பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆப்பிளும் ஒரு பனானாவும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா வயிறு ஃபில் பண்ணிட்டு போயாச்சு. போயிட்டு அங்கே வந்து மதியம் விருந்தெல்லாம் சாப்பிட்லைங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் ரிட்டர்ன் வந்துட்டு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே பசியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு, டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பொறுமையாக வந்து சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் ஒரு பனானாவும் எடுத்துகிட்டேன். இது வந்து மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். காலையில் இது மட்டும்தான் சாப்பிட்டு போனேன். அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டேங்க. அதாவது மண்டபத்தில் 2 டீ மொத்தமாக. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 3 டீ. காலையில் இந்த ஸ்மூத்தி சாப்பிட்டாச்சு. எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு ஆம்லா ஜூஸ், இதெல்லாம் வந்து நார்மல். இது வந்து ஒரு 1:30 ரேஞ்சில் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டு இது சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டியூஷனுக்கு வேறு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பெண்டிங் இருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னா பசியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, கொஞ்சம் கம்மஞ்சாப்பாடு இருந்தது. கம்மஞ்சாப்பாடு கரைச்சி குடிச்சிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு வச்சுருந்தேன். தக்காளி தொக்கும் கம்மஞ்சாப்பாடு ஒரு பெரிய டம்ளர்லேயே 2 டம்ளர் இருக்குங்க. நல்லாவே பசியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு 4 மணி இருக்கும். கம்மஞ்சாப்பாடு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 5-5:15க்கு டீயும் ஒன்றும். டீ இல்லைன்னா நம்மளால் வேலையாகாதில்ல. டீயும் ஒன்று போட்டு குடிச்சிட்டு 5:30 கிளம்பியாச்சு. வந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்து ஒரு மாதிரி தலைவலியாக இருந்த மாதிரி இருந்தது. நைட்டு வந்து படுக்கையிலையும் ஒரு டீ, கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock இருக்குங்க. டீ சாப்பிட்டு தான் படுத்தேன். இடையில வந்து ஒரு பழம். இதுதான் வந்து 4th டேவில் ரைஸ் எடுத்துக்கவே இல்லை. இதில் தான் சாப்பிட்டேன். முன்னாடி நாள் கூட கொஞ்சம் மத்தியானம் வந்து ரைஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டேன். ஆனால் பொரியல் அதிகமாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ரைஸுங்கிறதே கொஞ்சம் கூட எடுத்துக்கல. ஸோ முடிஞ்ச வரையிலும் லிக்விட் ஐட்டமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் அதாவது எமர்ஜென்சி டைமில் எங்கேயாவது வெளியே போனால் ரொம்ப லொல்லெல்லாம் பண்ணிகிட்ருக்கூடாதுல்ல, பிஹேவ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கிறது. மற்றபடி வீட்டில் இருந்தால் வந்து வயிறு ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனால் என்ன லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கிறது. ரைஸ் வந்து சுத்தமாகவே கட் பண்ணிட்டேன். எப்பாவது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிறதா விட்டுட்டேன். சண்டேனா போன சண்டே பார்த்திங்கன்னா 1 வீக் அப்படியே இருந்தேன். போன சண்டே மட்டும் லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன்.